என்ன சொல்றாரு, உன்னை அழைத்து ஆசீர்வதித்து என் ஆவியால் அபிஷேகப்படுத்திய நான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன், பிரகாசிக்க பண்ணி உயர்ந்த வைப்பேன். என்னை அழைத்து தேவனாய் கர்த்தர் கடவுள் ஆசீர்வதித்து தனது ஆவியால் அபிஷேகப்படுத்தி உலக ஜனங்களுக்கு முன்பாக அழைத்து சென்று உலகம் முன்பாக உயர்த்துவேன், பிரகாசிக்க பண்ணி உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு சொல்றாரு. ஏற்கனவே சொல்லி 100 சொல்லிட்டாரு. நிச்சயமா நிறைய நம்பிக்கை இருக்கிறேன். உலக ஜனங்களிடத்தில் என் வார்த்தைகளை உன் வாயிலாக பேச கிடவுது. அதான் இப்ப பேசுற வார்த்தை தீர்க்க தரிசனம் பூரா கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ளாக உண்டா, என் வாயில ஒரு வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தையை யோசனை பேசிக்கொண்டு வருகிறேன். அந்த பணி தான் செய்து கொண்டு வருகிறேன். அதாவது கடவுள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார். 14/1/2016 ஜெயலலிதா மறந்து கொடுத்து தேவநாயக கருத்துக்களை பேச ஆரம்பிச்சாரு. 5/12/2016 மரணம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு மறந்து கொடுத்தார். கடவுளுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இதை நான் ஏற்கனவே பல எபிசோட போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க.